ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, ஒரு சிலர் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கான ரிப்ளை தான். நான் ஏன் மிஷின் மேலேருந்து பேசுகிறேன்னா, மிஷினை பற்றி தான் கேட்டிருக்கீங்க. அதனால மிஷினை பற்றி பேசினால அதை இங்கிருந்தே சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் அந்த கொஸ்டின் என்ன ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுமா. யாஷ் அப்படின்றவங்க அக்கா கட்டைப்பை தைக்கிற வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. கட்டைப்பை வந்து இப்போ சீசன் கிடையாதுங்க. அதே மாதிரியே கட்டைப்பை வந்து கொஞ்சம் வேலை அதிகமாகும். அதனால வந்து நான் கட்டைப்பை வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் வாங்குவேன். உங்களுக்கோசரம்னா ஒரு வாட்டி வாங்கி நான் தைச்சி காமிக்கிறேன். கலைச்செல்வி சிவகுமார் அப்படின்றவங்க ஒரு பை தைக்க எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்கக்கா. ஒரு பை வந்து 80 காசுங்க. சாதா பேக்னா 80 காசு, பார்டர் பேக்னா 1.25 ரூபா. அதே மாதிரி இன்னொரு நிறைய பார்டர் பேக்லாம் இருக்குது. அதெல்லாம் 2 ரூபா, 2 ரூபா வரையும் பேக் இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ வாங்கிக்கினுக்கிற பேக் பார்த்தீங்கன்னாக்கா சாதா பேக் தான். ஒரு பேக் வந்து 80 காசு. 1000 பேக் தைச்சா 800 ரூபா. 1.5 நாளில் முடிப்பேன். காயத்ரி அப்படின்றவங்க சிஸ்டர் பேக் தைக்கிற மிஷினில் நீடில் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு டவுட். கண்டிப்பாக நீடில் சேஞ்ச் பண்ணணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்வர் போட்டிருப்போம். சில்வர் வந்து 18ஆம் நம்பரா என்னன்னு தெரியல. அது வந்து இதுக்கு பேக் வந்து தைக்க முடியாது. என்னன்னா த்ரெட்டு கட் ஆகிக்கினே இருக்கும். ரொம்ப திக்கான பேக் வந்து தைக்க முடியாது. அது வந்து துணி தைக்கிறதுக்கு மட்டும் தான் சரியாக இருக்கும். இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா பித்தளை ஊசி. கிட்ட வாங்க காமிக்கிறேன். தெரியுதா பாரு பித்தளை? தெரியுது பாரு. இது வந்து பித்தளை ஊசிங்க. பித்தளை ஊசிலேயே வந்து 16ஆம் நம்பர் இருக்குது, 18ஆம் நம்பர் இருக்குது. எனக்கு வந்து என் மிஷினில் வந்து 18ஆம் நம்பர் வந்து செட் ஆகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இன்னும் 18ஆம் நம்பரில் தைச்சோம்னாக்கா ஈஸியாக தைக்கலாம், மேடுலாம் நல்லா ஏறும். ஆனால் என் மிஷினுக்கு வந்து 18ஆம் நம்பர் செட் ஆகலை. நான் போட்டிருக்கிறது வந்து பித்தளை ஊசிலேயே 16ஆம் நம்பர் தான் போட்டிருக்கேன். அதுவுமே எனக்கு செட் ஆயிடுச்சு. த்ரெட்டு கட் ஆகிறது கிடையாது. மேடும் வந்தாலும் சல்லுன்னு அடிப்பேன். அடிக்கடிக்கு வந்து நீடில் கட் ஆகாது. அதே அந்த ஊசி சில்வர் ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடிக்கு நீடில் கட் ஆகும். உங்களால் தைக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பித்தளை ஊசி போடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்குலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை சொல்லிட்டேன். வேறு எதுனா டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எங்கள் சேனல் அதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.